வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் தைரியமா தான் இருந்தேன்ப்பா. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தான் யோசிச்சேன். ஆனா நேரம் ஆக ஆக பயமா இருக்குப்பா. சந்தா ராமேஸ்வரத்திலேயே ரொம்ப பயந்து போய் தான் பேசினா. நான் தான் எதுவும் நடக்காது பயப்படாதன்னு சொல்லி அனுப்புனேன். அப்பவே நான் ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க கல்யாணம் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்கன்னு தோணுதுப்பா. என் நேரம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட சந்தா போன் எடுக்க மாட்டேங்கிறா. அது எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஒருவேளை அங்க ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப பதட்டமாவே இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. தப்பாக தான் நடக்கும் நாம ஏன் நினைக்கணும்? எல்லாம் சரியாக தான் நடக்கும்னு நினைப்போமே. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கும் நீ சொல்ற மாதிரி நம்பிக்கையா இருக்கணும்னு தான் தோணுதுப்பா. ஆனா முடியல. பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு. பயம் தானே நமக்கு